வணக்கம். இன்றைக்கு நாம் ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது ஒரு சாதாரண இரும்பு அழித்தொழிலாளியின் கதை மாதிரி உங்களுக்கு தெரிந்தாலும் இதற்குள் இருக்கும் அர்த்தம் ரொம்ப ஆழமானது. கோபம் நம்மையே தேய்க்கும் சுத்தி என்கிற இந்த தலைப்பு சும்மா ஒரு கதை இல்லைங்க. நம் உள்ளே எரியும் கோபத்தீயால் நாம் என்ன விலையை கொடுக்கிறோம் என்று புரிய வைக்கும் ஒரு தெளிவான பார்வை. வாருங்கள், நேராக விஷயத்திற்குள் போகலாம். ஒரு நிமிடம் இந்த காட்சியை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்களேன். ஒரு பக்கம் அழகான தங்க நிற சூரிய வெளிச்சம், பறவைகளின் சத்தம் என்று மிகவும் அமைதியான ஒரு கிராமம். ஆனால் இன்னொரு பக்கம் அதற்கு நேர்மாறாக அந்த இரும்பு பட்டறையில் எரியும் நெருப்பு, அதன் கடுமையான வெப்பம், பறக்கும் நெருப்பு பொறிகள். இதை நினைத்து பாருங்கள். காலையிலிருந்து மாலை வரைக்கும் அந்த ஆசான் எரியும் அடுப்புக்கு முன்னாடி நின்று சூடான இரும்புகளை தன்னுடைய கனமான சுத்தியலால் அடித்து வடிவமைத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த ஒரு முரண்பாடான சூழ்நிலையிலிருந்துதான் நம்முடைய கதை ஆரம்பமாகிறது. இப்போது அங்கே நடக்கும் ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை கவனிங்க. அந்த ஆசானின் இளம் சீடன் ஒருவன் வியர்வை சிந்த தன்னுடைய குரு இரும்பை வளைத்து அழகான பொருளாக மாற்றுவதை ரொம்ப ஆர்வமாக பார்த்து கொண்டிருக்கிறான். அப்போது அவனுக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருகிறது. கொஞ்சம் தயக்கத்தோடவே அவன் ஒரு கேள்வியை கேட்கிறான். ஆசானே, நாம் அடிக்கும் இரும்பு என்னமோ ரொம்ப அழகாக மாறுகிறது. ஆனால் அடிக்க பயன்படுத்தும் இந்த கனமான சுத்தியல் மட்டும் ஏன் விளிம்பெல்லாம் உடைந்து இப்படி தேய்ந்து போயிருக்கிறது? என்ன ஒரு அருமையான கேள்வி இல்லையா? இதற்கு அந்த ஆசான் சிரித்துக்கொண்டே ஒரு அற்புதமான பதிலை சொல்கிறார். நான் தினமும் இரும்பை மட்டும்தான் அடிக்கிறேன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறாயா? உண்மையில் ஒவ்வொரு முறை நான் அடிக்கும்போதும் இந்த சுத்தியல் தன்னையே கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து கொண்டிருக்கிறது. இதை கேட்டதும் சீடன் அப்படியே உறைந்து போய்விட்டான். அதாவது, இன்னொரு பொருளை தாக்கும் ஒரு கருவி உண்மையில் தனக்குத்தானே சேதத்தை ஏற்படுத்திக் கொள்கிறது என்கிற அந்த உண்மையானது சீடனின் மனதில் ரொம்ப ஆழமாக பதிகிறது. சரி, இப்போது அடுத்த பகுதிக்கு போகலாம். கோபக்கார கிராமவாசியும் உள்ளிருக்கும் நெருப்பும். ரொம்ப அமைதியாக போய்க் கொண்டிருந்த அந்த பட்டறையில் திடீரென்று ஒரு பெரிய சலசலப்பு வருகிறது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் சட்டுன்னு கோபப்படுகிற, ரொம்ப ஆக்ரோஷமாக கத்துகிற ஒரு மனிதன் அங்கே வருகிறான். அவனுடைய அந்த கொதிக்கும் பதற்றமான நிலைமைக்கும் எந்த ஒரு சலனமும் இல்லாம அமைதியாக நிற்கும் அந்த ஆசானின் நிலைமைக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருப்பதை நாம் இங்கே பார்க்கலாம். அவன் நேராக ஆசான் தன்னிடம் வந்து ரொம்ப கோபமாக வாக்குவாதத்தில் ஈடுபட ஆரம்பிக்கிறான். இந்த இடத்துல தான் ஆசான் ஒரு அற்புதமான ஒப்பீட்டை கொண்டு வருகிறார். பல வருடங்களாக இரும்பை அடித்த அந்த சுத்தியல் எப்படி தன்னையே தேய்த்து கொண்டதோ அதே மாதிரிதான் இந்த மனிதனுடைய கோபமும் அவனுடைய சொந்த சக்தியையே உறிஞ்சி அவனை முழுவதுமாக சோர்வடைய வைக்கிறது என்பதை ரொம்ப தெளிவாக உணர்த்துகிறார். அந்த மனிதனை பார்த்து ஆசான் ரொம்ப ஆணித்தரமாக ஒரு உண்மையை சொல்கிறார். உன் கோபத்தால் நீ மற்றவர்களை காயப்படுத்துவதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். ஆனால் நிஜத்தில் நீ உன்னையே தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டிருக்கிறாய். கொஞ்சம் யோசித்துப் பாருங்கள். கோபம் என்பது மற்றவர்களை தாக்கும் ஆயுளும் கிடையாது. அது உங்களை உங்களுக்குள்ளிருந்தே அழிக்கும் ஒரு விஷயம் என்பதை இந்த வார்த்தைகள் நமக்கு ரொம்ப தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது. இந்த ஆழமான வார்த்தைகளை கேட்டதும் அவனுக்குள் 4 கட்டமாக ஒரு பெரிய மனமாற்றம் நடக்கிறது. முதல் கட்டம் அவனுடைய அந்த ஆக்ரோஷமான வெளிப்பாடு. இரண்டாவது, ஆசானின் வார்த்தைகளால் அவனுக்கு திடீரென்று ஏற்பட்ட ஒரு புரிதல். மூன்றாவது, இது நாள் வரைக்கு தான் இழந்த உறவுகளையும் நண்பர்களையும் நினைத்து அவனுக்கு வந்த ஒரு குற்ற உணர்ச்சி, அதாவது வருத்தம். அப்புறம் கடைசியாக அவன் அடையும் அந்த மன அமைதி. இது நிஜமாகவே கோபத்திலிருந்து அமைதியை நோக்கிய ஒரு முழுமையான பயணம் என்றே சொல்லலாம். உண்மையை உணர்ந்து கொண்ட அவன் அப்படியே சாந்தமாகி விடுகிறான். தன்னுடைய கோபத்தை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கற்றுக்கொண்ட அவன் இப்போது அந்த மிதமான சூரிய வெளிச்சத்தில் மிகவும் அமைதியாக தன்னுடைய கிராமத்தை நோக்கி நடந்து போகிறான். அவனுடைய முகத்தில் இப்போது ஒரு புது தெளிவு இருக்கிறது. தான் உடைத்த உறவுகளை சரி செய்யவும் மற்றவர்களை சிரித்த முகத்தோடு பார்க்கவும் அவன் இப்போது தயாராகிவிட்டான். இப்போது நம்முடைய அடுத்த பகுதி, உண்மையான பலம் என்பது அமைதி. நம்முடைய உண்மையான மன உறுதி, அதாவது எமோஷனல் ஸ்ட்ரென்த் எங்கே இருக்கிறது என்பதை இப்போது பார்க்கலாம். ஆசானின் இந்த ஞானத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் இதுதான். கோபம் என்பது மற்றவர்களை எரிக்கிற நெருப்பில்லைங்க, அது நம்மளையே உள்ளிருந்து உருக்கும் ஒரு நெருப்பு. கோபத்தை ஒரு பலமாகவோ அல்லது ஒரு பாதுகாப்பு கவசமாகவோ பார்ப்பதை நாம் முதலில் நிறுத்த வேண்டும். இந்த முழு விளக்கத்தின் சாராம்சமும் நம் ஊரில் சொல்லப்படும் இந்த 2 பழமொழிகளில் ரொம்ப அழகாக அடங்கியிருக்கிறது. 1, கோபம் வந்தால் குணம் போகும். அதாவது, நீங்கள் கோபத்திற்கு அடிமையாகும்போது அது உங்களுடைய நல்ல குணங்களை எல்லாம் மொத்தமாக அழித்துவிடும். 2வது, அமைதிதான் உண்மையான பலம். சூழ்நிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் அமைதியாக இருப்பதுதான் உங்களுடைய மிகப்பெரிய பலம். நாம் இப்போது இந்த விளக்கத்தின் முடிவுக்கு வந்துவிட்டோம். முடிப்பதற்கு முன்னால் உங்களை நீங்களே ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்கள். உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் கோபம் என்கிற இந்த சுத்தியலை நீங்கள் எவ்வளவு அடிக்கடி பயன்படுத்துகிறீர்கள்?
ஒவ்வொரு தடவையும் நீங்கள் மற்றவர்களை அடிப்பதாக நினைத்துக்கொண்டு உங்களை நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக தேய்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இனிமேல் மறந்து விடாதீர்கள். உங்களுடைய மன அமைதியை பாதுகாப்பதில்தான் உங்களுடைய உண்மையான பலம் இருக்கிறது. சரி, அடுத்த முறை உங்களுக்கு கோபம் வரும்போது அந்த இரும்பு சுத்தியல் உங்கள் ஞாபகத்திற்கு வரும் என்று நம்புகிறேன். இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத்தில் நாம் மறுபடியும் சந்திக்கலாம்.